ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசன்ட்டில் 2025 பேட்ச் பீப்புள்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2025 பீப்புள்ஸ்க்கு வந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஸோ ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்சி நெக்ஸ்ட், ஜென்சி ப்ரோ அப்படிங்கிற 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸில் ஸோ என்னென்ன மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்சியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போதும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஐ அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேரெக்டாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்யூம்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஜாப் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ 2025 பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 9 days இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து சேனலில் போயிட்டு பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை. ஸோ பார்த்துட்டு அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆயிரும், இன்டர்வியூ ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சேனலும் சரி இந்த வீடியோவும் சரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்டாக இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஸோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்சியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ரைஸ் கிளாரிஃபிகேஷன் கிரியேட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் டெவலப் மெயின்டைன் டெஸ்ட் டீபக் அண்ட் டெப்ளை கோட் ஆஸ் பர் த ரெக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அண்டர்ஸ்டாண்ட் the data requirements and develop the test scenarios. You understand the agile application development environment deliverables due to the follow the SDLC software development life cycle அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Then create low level designs for the components, identify the prioritized task to meet deadlines, proactively address issue and work with the mitigation points of the failure அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் கிளாரிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் டீபக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் தான் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டை அந்த கோடிங்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் தான் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் தான் வந்து டீபக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் தான் டெப்ளாயும் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தென் அவங்களோட டேட்டா ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெஸ்ட் கேசஸ் இருக்கும், அந்த சினோரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அஜைல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, உங்களுக்கு வந்து SDLC கான்செப்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கான்செப்ட்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ லோ லெவல் டிசைன் காம்பனன்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இப்போது ஹை லெவல் எடுத்தோடனே ஹை லெவல் ஆஃப் காம்பனன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒர்க்கில் லைவ் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கட்டும், ஸோ ஹை லெவலில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ லோ லெவலில் தான் கொடுப்பாங்க. அந்த லோ லெவல் காம்பனன்ஸ் மட்டும் தான் இதில் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை அண்ட் ப்ரியாரிட்டைஸ் டாஸ்க் டு மீட் டெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டெட்லைன்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கை வந்து ப்ரியாரிட்டைஸ் கொடுத்து அந்த டாஸ்க்கை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டேக் ஓனர்ஷிப் ஃபார் த டு டேக் ஓனர்ஷிப் டு த டெலிவரி ஆஃப் கோல் ஸ்பெசிஃபைட் இன் த டைம்லி அண்ட் எஃபெக்டிவ் மேனர், பார்ட்டிசிபேட் ஆஸ் மெம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் டீம் இன் மீட்டிங்ஸ் அண்ட் டெக்னிக்கல் செஷன்ஸ் டு த டெலிவரபிள் டெவலப் ரிலையபிள் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஹை குவாலிட்டி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கண்டினியூஸ்லி அப்ஸ்கில் அண்ட் ரீஸ்கில் அண்ட் கிராஸ் ஸ்கில் டு அப்ஸ்கேல் த நியூ டெக்னாலஜிஸ், பொசஸ் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், எபிலிட்டி டு ஒர்க் கொலாபரேட்டிவ்லி இன் டீம் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த கோடிங் தான் உங்களுக்கு தெரியணும், இந்த கோடிங் தான் தெரியணும், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும் அப்படிங்கிறது எதுவுமே அவங்க வந்து மென்ஷனும் பண்ணலை. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஸோ ஓனர்ஷிப்னா ஸோ அந்த கோடிங்காக இருக்கட்டும் இல்லை அந்த டாஸ்க்காக இருக்கட்டும், அந்த டாஸ்க்கு நீங்கள் தான் வந்து ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டீம் மீட்டிங்ஸில்
பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் செஷன் கனெக்ட் பண்ணுவாங்க, அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஹை குவாலிட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ உங்களோட டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, உங்களோட டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், உங்களோட ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்ஸ்கேல் அண்ட் ரீஸ்கேல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூ டெக்னாலஜி கம்மிங் அப்போ வர நியூ டெக்னாலஜிஸோட நீங்கள் வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரொசஸ் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் மஸ்ட் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்ல வரது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா ஜாப்க்குமே வந்து இப்போ ரீசெண்டாக இருந்தால் ஸோ எப்போலேருந்துமே வந்து ஸோ காமனான ஒரு லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். அந்த காமனான லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து வேர்ல்டு வைட் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், இந்த அளவுக்கு கன்னடா தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஸோ இருந்தால் காமனான லாங்குவேஜ் இன்கேஸ் நீங்கள் வந்து ஆன்சைட் போகிற மாதிரி இருந்தால் கூட அங்கே கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் கண்டிப்பாக மஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ணும்போது, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் இருப்பாங்க. அதனால் அந்த கிளைண்ட்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட மதர் டங்கில் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அது மதர் டங் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. மதர் டங்னா என்னன்னு தெரியும், நம்ம மதர் டங் அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் ஒரு காமனாக இருக்க லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி வெரைட்டியில் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணேன், புக்ஸ் படித்தேன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து வெரி பண்ணிக்க தேவையில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் எனக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நான் என்னோட கம்யூனிகேஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக கிளியர் கட்டாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி டீமோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீமில் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்சி காக்னிசன்ட்ல 2025 பேட்ச் பீப்பிள்ஸ்க்கு வந்து ஸோ ஜென்சி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் இன்னும் வரி பண்ணிக்க தேவையில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சால்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜாப் மட்டும் போஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தெரிவிக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.